ஹாய் ஹலோ வணக்கங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுத்து ஒரு வீடியோ போட போகிறோம். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரெயின் ட்ராவல் வீடியோவில் இவங்க அழகாக கமெண்ட் கொடுத்துருக்காங்க. முன்பதிவு இல்லாத பெட்டியில் போயிட்டு இருந்த உனக்கு வந்த வாழ்வு. அதாவது நான் அன்ரிசர்வ்டில் போயிட்டு இப்போ வந்து ரிசர்வ் பண்ணியெல்லாம் போகிறேன் பார்த்தீங்களா, அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே அப்படி தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து எப்போவுமே அன்ரிசர்வ்டில் தான் நான் வந்திருக்கேன். அவ்வளோ கூட்ட நெரிசலில் அப்புறம் வந்து சீட்டுக்கு கீழே படுத்து உட்காரவே இடம் கிடைக்காம கோயம்புத்தூர்ல இருந்து நாகர்கோவில் வரைக்கும் நின்றுக்கிட்டே வந்த நாட்களும் உண்டு. ஆனால் அந்த நாட்கள்லாம் நான் மனசில் நினச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளோட நிலைமையும் மாறும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அதே மாதிரி எனக்கு வந்து மாறிடுச்சு. அதுக்கு வந்து காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான். என்னோட சப்ஜெக்ட் வீடியோ, என்னோட டான்ஸ் வீடியோலாம் நீங்கள் நிறைய பார்த்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எப்போவுமே அந்த நன்றி எனக்கு உண்டு. அதே மாதிரி இன்னொரு பங்கு யாருக்கு அப்படின்னு பார்த்துச்சிங்கன்னா, எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கமெண்ட் போடுறீங்க பார்த்தீங்களா, ஸோ இவங்களுமே நான் முன்னுக்கு வரதுக்கு இன்னொரு காரணமாக தான் இருந்திருக்காங்க. நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் ஒருத்தங்களை பார்த்து பொறாமப்பட்டாலோ ஒருத்தங்களை பார்த்து வைத்தறிச்சல் பிடிச்சாலோ அவங்க இன்னும் மேலே மேலே வளர்ந்துட்டு தான் போவாங்களே தவிர என்றைக்குமே கீழே போக மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் உங்களே நான் தப்பு சொல்லலை, நீங்களுமே அப்படி தான். என்ன சொல்கிறது, உங்களோட எண்ணங்களை வந்து ரொம்ப உயர்வாக வைங்க. கண்டிப்பாக நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கணும். நான் எப்படி அன்ரிசர்வ்லேருந்து ரிசர்வ் பெட்டிக்கு வரணும்னு நினச்சனோ அதே மாதிரி உங்களோட லைஃப்லையும் நீங்களும் நல்லா வரணும்னு நீங்கள் எனக்கு இந்த மாதிரிலாம் பேட் கமெண்ட்லாம் நீங்கள் போடுறீங்க. அப்புறம் வந்து உங்களால் முடியாததை நான் ஏதாவது செஞ்சேன் அப்படின்னாக்கி அதுக்கும் ஒரு கமெண்ட்லாம் போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த டைமை உங்களோட வளர்ச்சிக்கு என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. ஓகேவா? ஸோ பயன்படுத்தும் போது உங்களோட எண்ணங்களும் செயல்பாடுகளாக மாறி நீங்களும் நல்ல லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இருந்தாலும் நான் ஒரு தடவை உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க. பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.